ஸ்ரீ ராகவேந்திரா அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். அதாவது இன்றைய தினம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எத்தகைய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரவிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அனைத்து விஷயங்களிலும் புதுமையை புகுத்தி அறிவு நுட்பத்தோடு செயல்படக்கூடிய அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திலே நின்று உங்களுக்கு பல்வேறு பாக்கியங்களை அள்ளி வாரி வழங்கிய நமது சனி பகவான் தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே வீற்றிருந்து உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறார். இந்த ஆண்டு 80% நற்பலன்களையும் 20% கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி காணப்படுகிறது. தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவைப்படுகிறது. சிறு குறு வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக காணப்படுகிறது. உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆண்டு இடமாற்றம் என்பது கண்டிப்பாக நடைபெறும். அதை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியையும் அனுகூலத்தையும் நீங்கள் அடைய போகிறீர்கள். அதே போல் இந்த ஆண்டு நீங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது சிறப்பாக இருக்கிறது. ஆக்சுவலி இப்போயே நீங்கள் யாராவது ஒருத்தர் வாங்கியிருக்கலாம், நிறைய பேர் வாங்கியிருக்கலாம். அதாவது இப்போ ஜனவரியிலேருந்தே சனி பகவான் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாலேயே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால் இப்போயே யாராலும் வீடு வாங்குறதெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, டோக்கன் அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. வாகனங்கள், வண்டி வாகனங்களை புதிதாக மாற்றக்கூடிய அமைப்புங்கிறது நல்லா இருக்குது. இது நாள் வரைக்கும் ஏதாவது உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வர மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. மேலும் உங்களுடைய எண்ணங்களில் தடுமாற்றங்கள் அதிகமாக காணப்படும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எண்ணங்களை சரியாக நிலைநிறுத்திக்கணும். டெய்லி தியானம் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் தந்தைக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி மாமனார் மாமியார் சார்ந்த விஷயங்களில் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். தம்பியுடைய விஷயத்திலையும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையோடு நடந்துக்கிட்டால் இந்த ஆண்டு சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். மேலும் நீங்கள் விருப்பப்பட்ட கோவில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இறைவனை நோக்கிய எண்ணங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிகமாகும். கொஞ்சம் மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தி சிறப்பான எண்ணத்தோடு செயல்பட்டால் பல்வேறு தடைகளை தாண்டி முயற்சி எடுத்து நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி அமையுது. ஏன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் இடம்பெயர போகிறாரு. இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு அது உங்களுடைய வாழ்வின் உச்சத்திற்கே உங்களை அழைத்து செல்லும். அதனால் யாரும் பயப்பட வேணாம். கவனம் மட்டும் எல்லா விஷயங்களும் இருந்தால் போதும். அசால்ட்டாக இல்லாமல் இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி நிறைய இறைவனுடைய பாடல்களை கேட்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் கோவில்களுக்கு, எந்த கோவில்களுக்கு சென்றாலும் உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் காற்று ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் அர்ச்சனை செய்ய செய்ய அந்த மந்திரங்கள் முழங்க உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக நடைபெறும். தசா புத்திகள் சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்வதன் மூலியமாகவும் மந்திரங்களை ஜெபிப்பதன் மூலமாகவும் இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையினுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அவர்களுடைய சுகங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அவர்களுக்காக நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரமும் மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் பார்க்கறதுனால பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் வந்து தீரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாக காணப்படுது. அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் அதிகரிக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு ட்ரைனிங் ரிலேட்டடாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படும். ப்ரமோஷனோட கூடிய இடமாற்றம் ஏற்படும். இருந்தாலும் வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்க நேரிடும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் திறம்பட செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு. அதே போல் செய்தித்துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், செய்தித்தாள் அப்புறம் ஊடகங்கள் இதிலெல்லாம் வேலை செய்யக்கூடியவர்கள், பத்திரப்பதிவு துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள்,
கமிஷன் ஏஜென்ட்டுகள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஆனால் எண்ணங்களை சரியாக வச்சுக்கோங்க. எண்ணங்கள் குழம்புவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் செயலில் வரும். அப்போ எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தணும். அதிகமாக டெய்லி தியானம் பண்ணுங்க. இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றங்களை நீங்கள் அடைவீர்கள். அதே போல் இந்த மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு சிறப்பான பரிகாரம் சொல்கிறேன். என்னன்னா, நாய்களுக்கு உணவளியுங்கள். அதே போல் கோவில்களுக்கு சென்று அர்ச்சனைகள் செய்யுங்க. அதே போல் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஆண்டு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. 9ஆம் இடத்துல ராகு பயிற்சி ஆகிறார். குரு உங்கள் ராசிக்கே வரார். கேது 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கிரகங்கள் பல்வேறு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சாலும் தசாபுத்தி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முழு பலனை எடுக்க முடியும். அதனால் தசாபுத்தி சிறப்பாக இல்லை என்றாலும் கூட இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பை தருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தினசரி தியானம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது பண்ணுங்க. தினசரி கோவில்களுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. அதோட முக்கியம், அடிக்கடி சிவன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். முக்கியமாக நடராஜர் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கப் போகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு ராசியிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.